அனைவருக்கும் வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எய்ம்டிஎன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான தமிழ் வகுப்புல இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ தமிழ் கிளாஸஸ்ல ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 10 மாடல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு கொஸ்டின் டிஸ்கஷனா பார்த்துட போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ஸ் இருக்கா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி அது என்ன கொடுத்துருக்காங்க, பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4க்கு நமக்கு ஆன்சர் தெரியணும். ஸோ கீழே இருக்கிற ஒரே ஒரு பொருள் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா டைரக்ட் ஆன்சர்ஸ் தெரிஞ்சா போதும். ஸோ இங்கே இருக்கிற 4க்கு நமக்கு ஆன்சர் தெரியணும். ஸோ இதெல்லாம் என்ன, நம்மளோட டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான கொஸ்டின். சரிங்களா? ஸோ கான் அப்படின்னா என்ன, காடு. சரிங்களா? இது பேசிக்காக நமக்கு தெரியும். என்கு அப்படிங்கிறது என்ன, கரடி. சரியா? ஸோ 4 1. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு என்ன, 2க்கு பேசிக் ஆன்சர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஆன்சர்ஸ் அடிச்சிடலாம். என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஏ. சரியா? ஸோ இது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 2வது கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒப்புரவு அப்படின்னா என்னன்னா உதவுதல். ஸோ 2 ஆன்சர்ஸ் இருக்கு, இங்க கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டளை எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ கட்டளை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உரைக்கல். ஸோ இது என்ன அப்படின்னா 2க்குமே 2 ஆன்சரா இருக்கு. ஸோ இடையில இருக்கிற இது ஒன்று தான் டிஃபிகல்ட்டா மாட்டிக்க போகுது. ஸோ சால்பு அப்படின்னா சான்றாண்மை. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. மாற்றார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகைவர். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் பண்ணிட்டு வரோம். ஸோ இது டாபிக்கா என்ன பண்றோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒரு தடவை வச்சு விட்டு போறோம். சரியா? கீழ்காணும் சொற்களுள் சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல். ஞாயிறு, பகலவன், ஆதவன், கதிரவன் இது எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடியது. பிரம்மன் அப்படிங்கிற ஒரு சொல் மட்டும் என்ன அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறத குறிக்காத பொருள். சரிங்களா? நெக்ஸ்ட் பொறுத்துக. சரியா? ஸோ விசும்பு அப்படின்னா என்ன அப்படின்னா வானம். சரியா? நமக்கு ஆல்ரெடி தெரியும். துளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துளாக்கோல். சரியா? நெக்ஸ்ட் மறுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நத்தம். கனல் அப்படிங்கிறது என்னன்னா நெருப்பு. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்து பொருள் தருக. டைரக்டா பொருள் கேட்டுட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லாதது. மயரி அப்படின்னா என்ன அப்படின்னா மயக்கம். சரியா? ஸோ பொறுத்துக. சிந்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எண்ணம். சரியா? ஸோ ஆன்சர் என்ன, ஒன்னுலேயே முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஏற்கனவே சொன்னதான், ஒன்று ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே அப்படியே அடிச்சு விட்டுறலாம். ஸோ நள்ளி அப்படிங்கிறது மான குறிக்கிறது. முகில்னா மேகம். புழல் அப்படின்னா என்ன அப்படின்னா நீர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் விபுதர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புலவரை குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பணவன் அப்படின்னா அந்தணன். வேணி அப்படிங்கிறது செஞ்சடை. அழகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரவு. சரிங்களா? எந்த லா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க, அழகு அப்படின்னா இரவை குறிக்கக்கூடியது. ஸோ பொறுத்துக. எல்லா கொஸ்டின்ஸுமே நம்மளோட டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அரி அப்படின்னா நெற்கதிர். சரி, ஞாபகம் வச்சுக்குவோம். நெற்கதிரை அரிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். சரியா? நெக்ஸ்ட் செரு அப்படின்னா வயல். சரியா? செரு எடுத்தோம். சரியா? வயல் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கும். யானர் அப்படின்னா வனையோலை பெட்டி, பனையோலை பெட்டி. வட்டிங்கிறது புது வருவாய். ஒரு ஸ்கூல் புக்ல புக் பேக்கா இருக்கக்கூடிய பொறுத்துக. இது அப்படியே ஸ்கூல் புக் கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க. மேதினா எருமை, கேசரினா சிங்கம், மறைனா மான், என்குனா புலின்னு கொடுத்திருக்காங்க. என்குனா என்ன, கரடியை குறிக்கிறதா என்கு. சரியா? நெக்ஸ்ட் இதையும் கேட்டிருக்காங்க. பொருந்தாதது தான் பையுள் அப்படின்னா என்ன, இன்பம்னு கொடுத்திருக்காங்க. இது இங்க தவறானது. நெக்ஸ்ட் கடம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கடம் அப்படின்னா உடம்பை குறிக்கக்கூடியது. சித்தர்கள்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தி வருவாங்க. சரியா? நெக்ஸ்ட் தனைய என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா மகளை குறிக்கக்கூடிய சொல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனைய அப்படிங்கிறது. அலை, புற்று. ஆல்ரெடி நம்ம அலைமறி, பாற்று, பொருள்கோள் சொன்னோமா. அலை அப்படின்னா புற்று, பாப்பு அப்படின்னா பாம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அங்க பொருள்கோள்ல வந்துட்டு டைரக்டா அந்த கொஸ்டின் வரலனாலும் அதோட மீனிங் என்ன, இங்க பொருளாக இடம்பெற்று வந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட் தாவர உறுப்பு பெயர்கள் கேட்டிருக்காங்க. மூங்கில், இலை, வேப்பன், தழை, கமுகம் அப்படின்னா பாக்கு. சரியா? சோ அதை என்ன சொல்லுவோம், கூந்தல்னு சொல்லுவோம். நெல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தாழ குறிக்கக்கூடியது. சோ புக்ஸ்ல அப்படியே கொடுத்துருக்கிறது. சரியா? எல்லா கொஸ்டின்ஸுமே புக்ல இருந்து தான் ரிப்பீட் ஆகிட்டு வந்திருக்கு. சரியா?
சோ முதற் பொருள் நிலமும் பொழுதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதற் பொருள். சோ பொருள் இலக்கணம் நமக்கு தரலையே, ஆனா இங்க கொண்டாந்து கொஸ்டின்ஸ்ல வச்சிருக்காங்களா? சோ டைரக்டா அணி இலக்கணம் நமக்கு தரலையே, அங்க கொண்டாந்து கொஸ்டின்ஸை மாத்தி வச்சிருக்காங்களா? சோ எதையும் விட்டு வைக்க வேணாம். சோ அதுக்காக கடைசி நேரத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க வேணாம், ஜஸ்ட் ரிவிஷனா போயிட்டு இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொறுத்துக. மேதி அப்படின்னா என்ன அப்படின்னா குற்றம் இல்லாத. சரியா? சந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அழகு, சாரி சந்தம் அப்படின்னா எருமை, கேதில் அப்படின்னா சாரி இதுல கொடுத்துருக்கிறது வந்து ஆனா அங்கனர் அப்படின்னா சிவன். சரியா? சோ இதுக்கான மீனிங் மாத்தி கொடுத்துருக்காங்க. மேதி அப்படின்னா என்ன அப்படின்னா எருமை. சரியா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கனர் அப்படின்னா சிவன். சரியா? சோ சந்தம் அப்படின்னா அழகு, கோதில் அப்படின்னா குற்றம் இல்லாத. சரியா? சோ இதுக்கு ஆன்சர் வரல, சோ இதுதான் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் அங்காப்பு, வாயை திறத்தல். சரிங்களா? ஒலி எப்படி ஒலிக்குது அப்படின்னா அங்காப்போடு வாயை திறத்தல் அப்படிங்கிற முயற்சியில ஒலிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா? நெக்ஸ்ட் கீழ்காணும் சொற்களில் நிலவு என்னும் பொருள் குறிக்காதது. ஞாயிறு, சூரியன், திங்கள், இந்து, மதி எல்லாமே நிலவினை குறிக்கக்கூடியது. ஞாயிறுங்கிறது சூரியனை குறிக்கக்கூடியது. குழவி, நல்ல ஞாபகம் இருக்கட்டும், எந்த லா குழந்தைய குறிக்கிடக்கூடியது குழவி. சரிங்களா? லா தான் என்ன அப்படின்னா ஒரு வகையான தேனியை குறிக்கிடக்கூடியது. செரு அப்படின்னா வயல், மேலேயே நம்ம பொறுத்துக்களை பார்த்துட்டு வந்தோம். சரியா? நெக்ஸ்ட் இடைச்சொல்லை கண்டறிக. சரிங்களா? இடைச்சொல் எது? தவ, நட, தாமரை. சரியா? இதெல்லாம் கிடையாது. மற்று அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இடைச்சொல்லா இடம் பெற்றிருக்கு. நுணுங்கினுள் நோக்கி நுழையா. இத்தொடரில் நுணுங்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணறிவை குறிக்கக்கூடியதான் இந்த நுணுங்கி அப்படிங்கிற சொல். சரியா? கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு சரியான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. கவிகை அப்படின்னா என்ன அப்படின்னா குடை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரியா? நெக்ஸ்ட் ஆயம், தோழியர் கூட்டம். ஆயர்பாடி மாளிகையில், கண்ணனோட தான். சோ ஆயர்பாடிங்கிறது என்ன? தோழியர்கள் வசிக்கக்கூடிய இடம் தான் என்ன அப்படின்னா ஆயர்பாடி. சரியா? நெக்ஸ்ட் மரக்களம் அப்படின்னா என்ன அப்படின்னா புணரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடியது. சரியா? மடங்கள் அப்படிங்கிற சொல் என்ன அப்படின்னா சிங்கத்தை குறிப்பிடக்கூடியதான் என்ன அப்படின்னா மடங்கள். மேலே ஆப்ஷன் 7 என்ன கொடுத்திருக்காங்க? மடங்குதல்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மடங்கள் அப்படின்னா சிங்கம். தென்னம் பொறுப்பு என்பது பொதிகை மலையை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? சோ கடையெழு வள்ளல்கள்ல ஒவ்வொரு வள்ளல்களும் ஆட்சி செய்த பகுதின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அதுல தென்னம் அப்படிங்கிறது பொதிகை மலையை குறிப்பிடக்கூடியது. மரப்போலையில் எழுதும் எழுத்தாணி தந்தம். சரிங்களா? சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓலைச்சுவடிகள் தந்தத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. சதுரங்க சேனை, 4 வகை சேனை, காற்படை, தேர்ப்படை, தரைப்படை, குதிரைப்படைன்னு சொல்லிட்டு 4 வகையான சேனைகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சதுரங்கப்படை. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிறமொழி சொற்கள். ஜாதகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. இருதயம் நெஞ்சம். ஆஸ்தி சொத்து. உபசரித்தல் விருந்தோம்பல். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விசும்பு வானம். சரிங்களா? நெக்ஸ்ட் துளை அப்படின்னா என்னன்னா துலாக்கோல். மறுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தந்தம். களிறு அப்படிங்கிறது யானை. ஆல்ரெடி வந்த பொறுத்துக்களை ஒவ்வொரு வேர்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட் ஆகி வரும். சோ 4ல 3 ரிப்பீட் ஆகி வந்திருக்கும், 1 மட்டும் புதுசா இடம்பெற்று வந்திருக்கும். சரியா? நெக்ஸ்ட் மன்னிப்பு, எம்மொழி சொல், உருது சொல். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். நமக்கு வந்துட்டு என்ன தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. ஆனா தமிழ் மன்னிப்புங்கிறதே தமிழ் கிடையாது, உருது. சரியா? நெக்ஸ்ட் தொடர், அதாவது ஓமை பொருள் கேட்டிருக்காங்க. ஆகாய தாமரை அப்படிங்கிறது என்ன? இல்லாத ஒன்றுதான் என்ன ஆகாய தாமரை. ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலம் உரியது. முதலை கண்ணீர் பொய்யாக அழுகக்கூடியது. கொட்டி அளத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மிகுதியாக பேசுதல். சரியா? நெக்ஸ்ட் சரியான பொருளை தேர்ந்தெடுத்துக்க. உருமு அப்படின்னா என்னன்னா இடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரியா? உருமு அப்படின்னா இடி. நெக்ஸ்ட் என்னன்னா புல்லுரு புன்கண் தீர்த்தோன். இவ்வழி இடம்பெற்றுள்ள பறவை இனம் புல்லுரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புறா. சரியா? என்ன பண்ணுவார் அப்படின்னா புறாவை வந்துட்டு அம்பலத்தினால புறாவுக்கு இட தன்னோட சதையவே அறுத்து வச்சதா மன்னன் குறிப்பிடுவாங்க. சிபி அப்படிங்கிற மன்னன் வந்துட்டு புறாவிற்கு இணையாக தன்னுடைய சதையை வந்துட்டு அறுத்து கொடுத்திருப்பாரு. சரிங்களா? சோ இதில் குறிப்பிடப்படக்கூடிய பறவை எது அப்படின்னா புறாவை குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. வன்மை, வலிமை, வன்மை. சோ எந்த வன்மைன்னு கேட்டிருக்காங்க. வன்மை, வலிமை, வன்மை, கொடை, தன்மை. சோ பாருங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. நாவை மாத்தி கேட்டிருக்காங்க. தன்மை அப்படின்னா கொடை. இந்த தன்மைக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடப்பெயர். தன்மை முன்னிலை படற்கை. சோ இடப்பெயரை குறிப்பிடக்கூடியது. சோ சொல்லிற்கேற்ற பொருள் கேட்டிருக்காங்க. ஆயக்கலைகள் மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நேரத்தில். திரள் அப்படின்னா என்ன அப்படின்னா திரட்சி. எயினர் அப்படின்னா வேடவர். நாவாய் அப்படின்னா படகினை குறிப்பிடக்கூடியது. சோ ஆயக்கலை அந்த நேரத்தில் அப்படிங்கிறது அதிகாலை அப்படிங்கிறது ஆயக்காலை அப்படிங்கிறது அந்த நேரத்தில். அது மட்டும் என்ன அப்படின்னா புதுசா இடம்பெற்று இருக்கு. சரியா?
நெக்ஸ்ட் கடலை குறிக்காத சொல் கேட்டிருக்காங்க. ஆற்களி, முன்னீர், பவ்வம் எல்லாமே கடல். திமிழ் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடலை குறிக்காத புதுச்சொல். கேளல் அப்படின்னா பன்றிய குறிப்பிடக்கூடியது. பொறுத்துக கேட்டிருக்காங்க. நயனம் அப்படிங்கிறது கண்கள், சரிங்களா? கண்களை தான் நயனங்களா குறிப்பிடுவாங்க. இந்து அப்படிங்கிறது நிலவு, முறுவல் அப்படிங்கிறது புன்னகை, அள் அப்படிங்கிறது இருள், சரிங்களா? அள்ளும் பகலும், இருளும் பகலும், சரிங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உரிய பொருளை கண்டிருக்க. ஆ அப்படின்னா ஓரெழுத்து ஒரு முறையில என்ன பசு அப்படின்னு சொல்லிட்டு பொருள். உலகம், சரியா? தமிழ் சொல் எச்சொல்லாக அமைந்தது, உலகிற்கு அடிச்சொல்லாக அமைந்தது. நெக்ஸ்ட் வனப்பு அப்படின்னா அழகு, அடவி அப்படின்னா காடு, மருங்கு அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படி சரி வனப்பு அப்படின்னா பக்கம், வடவி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காடு, மருங்கு அப்படிங்கிறது அழகு, மதுரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இளமை, சரியா? நெக்ஸ்ட் சுவைப்பெயர் அல்லாதது கேட்டிருக்காங்க. சாரி சுவை பண்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அல்லாதது கேட்டிருக்கிறதுக்கு என்ன பொருந்தா சொல்லை கேட்டிருக்கிறாங்க. சதுரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பண்பினை குறிப்பிடக்கூடியது. இது வந்து வடிவத்தை குறிப்பிடக்கூடியது, வடிவம், சரியா? காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாம் சுவைப்பெயரை சார்ந்தது. வதுமை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. திருமணம், சரியா? பொருந்தாத இணை ஈண்டு அப்படின்னா இவ்விடம், காண்டகு அப்படின்னா காணத்தக்க, இருப்பாணி இரும்பாணி, கீண்டு அப்படின்னா அடித்து அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா பொருந்தாத சொல், சரியா? உரிய பொருள் தேர்ந்தெடுக்க. புரிசை அப்படின்னா என்ன அப்படின்னா மதிலை குறிக்கிற சொல் தான் என்ன அப்படின்னா புரிசை. கோ அரசன், ஓரெழுத்து ஒரு மொழியில 42ல அரசன் தான் என்ன அப்படின்னா கோ, சரியா? சேர்த்து மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள். களம், வங்கம், புனை, அம்பி எல்லாமே என்ன அப்படின்னா மரக்கலம், கப்பலை குறிக்கக்கூடிய சொற்கள். சரியான பொருள் கண்டறிக. பருவரல் அப்படின்னா என்ன அப்படின்னா துன்பத்தை குறிப்பிடக்கூடியதான் என்ன அப்படின்னா பருவரல், செய்யுள்ள வரக்கூடியதுங்க, சரியா? கதம் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா சினம். பனை என்னும் சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா பனை, மூங்கில் பனை, சரியா? நெக்ஸ்ட் கொன்மு அப்படின்னா மேகத்தை குறிப்பிடக்கூடியது. பொறுத்துக. இடர் அப்படின்னா துன்பம், சரி? ஆப்ஷன் ஏலே வந்துருச்சு. நாவாய் அப்படின்னா படகு, இறை அப்படின்னா என்ன அப்படின்னா தலைவன், இந்து அப்படின்னா நிலவு. இந்து, மதி எல்லாமே என்ன அப்படின்னா நிலவினை குறிக்கக்கூடிய சொற்கள், சரியா? நெக்ஸ்ட் தடக்கரி அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய யானை, உழுவைங்கிறது புலி, மடங்கள் அப்படிங்கிறது சிங்கம், கேளல் அப்படின்னா பன்றி. சோ பன்றி, கேளல் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கா? சோ அடுத்து நாருவ என்னும் சொல் தரும் பொருள் என்ன அப்படின்னா முளைப்ப அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாருவ, சரியா? துள்ளம் என்பது தற்பொழுது எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா தண்டலம் அப்படிங்கிற பெயரால துள்ளம் அப்படிங்கிற ஊர் அழைக்கப்படுது, சரிங்களா? பொருத்தம் இல்லாதது திண்மை, வலிமை, ஆழி, கடல், நேன்மை, தவ, இன்மை, இன்பம் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல பொருத்தம் இல்லாதது. கடம் அப்படின்னா உடம்பு, சிற்றர்கள்ல வரக்கூடிய டாபிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பொருள் கூறுக. தன் அப்படிங்கிறது குளிர்ச்சி, தண்டருள், சரிங்களா? குளிர்ச்சி 3 சொல்லினா குளிர்ச்சி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துஞ்சல் அப்படின்னா என்ன அப்படின்னா சோம்பல். தமியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனித்தவர். தாழ் அப்படின்னா முயற்சி. நோன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வலிமையை குறிப்பிடக்கூடியது. குருசு அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிழுவையை குறிப்பிடக்கூடியதான் என்ன அப்படின்னா குருசு. நெக்ஸ்ட் பிரசம் அப்படின்னா என்ன அப்படின்னா தேன். வரன் அப்படிங்கிறது வறுமை. மதுகை அப்படிங்கிறது பெருமிதம். கொழுஞ்சோறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெரும் செல்வம். கொழு அப்படின்னா பெரு, சோறு அப்படின்னா செல்வத்தை குறிப்பிடக்கூடியது, சரியா? அடுத்து பொருள் இருந்து பொறுத்துக. ஒல்லை அப்படிங்கிறது விரைவு. ஈறு அப்படிங்கிறது எல்லை. அங்கனருங்கிறது சிவன். மேதி அப்படிங்கிறது எருமை, சரியா? இந்த அங்கனரும் மேதியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே வர்றோம், சரியா? நீள்வான மறைக்கும் ஆழ்தான ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிசையில் ஒற்றைக்கால் அப்படிங்கிறது என்னது ஆலமரத்தை குறிப்பிடக்கூடியதான் இந்த ஒற்றைக்கால் அப்படிங்கிறது, சரியா? அடுத்து கற்றல் அப்படிங்கிறதோட வேறு சொல் கல், சரியா? பெற்ற அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரு. அடங்கி, அடக்கு, கேட்டவன், கேள். வேர் சொல்ல பொறுத்துகவா கொடுத்துருக்காங்க. பொறுத்துக தான் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டாந்து கொஸ்டின்ஸா இன்க்ளூட் ஆயிடுச்சு, சரியா? நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. விரை அப்படின்னா மனம். கழல் அப்படிங்கிறது அணிகலன். நெக்ஸ்ட் ததும்பி அப்படிங்கிறது பெருகி. மெய் அப்படிங்கிறது உடல், சரியா? சோ மெய்யெழுத்து உடலின் இயக்கத்தோடு வருது. சோ எங்கெங்கெல்லாம் சொல்லும் பொருளும் வருதோ எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கிறோம், சரியா? நெக்ஸ்ட் பொருந்தாத சொல். சேர்ப்பன், பரதன், பரத்தியர், சரிங்களா? திணைகள்ல நிலத்திற்குரிய மக்கள் வாழக்கூடியவர்கள். இந்த சேர்த்தியர், சேர்ப்பன் சேர்த்தியர் வராது. சோ சேர்த்தியர்ங்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட் ஆனது. சோ தொடி இச்சொல்லோட பொருள் அப்படின்னா வளையல், தொடுத்து கொள்ளக்கூடிய வளையல் குறிப்பிடக்கூடியது தொடி. சுபாஷாபிமானம் தாய்மொழி பற்று. சோ பிறமொழி சொற்களுக்கான தமிழ் மொழி சொல் தாய் மொழி பற்றதா சுபாஷாபிமானம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட் பொறுத்துக. இன்மை அப்படின்னா வறுமை.
திண்மை அப்படிங்கிறது வலிமை, ஆழி கடல், நோன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தவத்தை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? குன்றேறி யானை போரிட்டவன், இதுல வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தா கைத்தொன்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கைப்பொருள். திருக்குறளை கொடுத்து பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழ் சொல்லை கண்டறிக. அனுமதி, ஈசன், குபேரன் எல்லாம் தமிழ் சொற்கள் கிடையாது. மணிமுடி அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமான தமிழ் சொல். நரகத்தில் இடர்படும், இடலை, இதுல நடலை அப்படிங்கிற சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க துன்பம். மோஸ்ட்லி நடலைங்கிற சொல்லோட பொருளோட எதிர்ச்சொல் கேட்டிருப்பாங்க. அப்போ என்ன இன்பம்னு எழுதணும். சரிங்களா? சோ அதாவது எதிர்ச்சொல் பார்க்கு, எதிர்ச்சொல்லை கண்டறிகிற டாபிக்ஸ்ல நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் தடகர் அப்படிங்கிறது பெரிய யானை. என்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரடி. வல் உகிர், வல்னா கூர்மையான, உகிர்னா நகம். தரிசனம் அப்படிங்கிறது காட்சியை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? சொல்லுக்கேற்ற பொருள். வலிமை அப்படின்னா என்ன அப்படின்னா திண்மையை குறிப்பிடுது. நான்னா வெக்கம், கான்னா சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. சரிங்களா? கான்னா இந்த இடத்துல 3 சுழி இன் வரணும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வள்ளை என்னும் இன்னிசை பாடல்கள் யாரால் பாடக்கூடியது? பெண்களால் பாடக்கூடியதான் வள்ளை அப்படிங்கிற ஒரு வகையான இன்னிசை பாடல். மலை என்னும் பொருள் தரக்கூடிய சொல். வெறுப்புனாலும் மலைதான், பொறுப்புனாலும் மலைதான், அசலம் அப்படின்னாலும் என்ன அப்படின்னா மலையை குறிப்பிடக்கூடியது. பொம்மல் அப்படின்னா சோறு. சரியா? சோறு, சோறு நிறைய சாப்பிட்டா வயிறு பொம்மிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. பொருள் வேறுபாடு இருந்த இல்லைங்க. வாசலில் போடுவது கோலம், வகர லகரம். பந்தின் வடிவம் கோலம், நகர லகரம். மயங்கொலிகள்ல பார்த்திருப்போம். சரியா? சோ நெக்ஸ்ட் பொருத்தமான அறிஞ்சோர் பொருள் தருக. பாசவர் அப்படின்னா என்ன அப்படின்னா வெற்றிலை விற்பவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாசவர்கள். எண்ணித்துருக கனிமம் குறிந்தபின் எண்ணுவம் என்பது எழுக்கு. கருமம் அப்படின்னா செயலை குறிப்பிடக்கூடியது. திருக்குறளோட பொருள் கேட்டிருக்காங்க. இரு பொருள் தருக. திங்கள்னா கிழமையும் குறிப்பிடக்கூடியது, சந்திரனையும் குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? சூரியன் கேட்டிருக்காங்க. சந்திரன்கிறதா சரியானது. சரிங்களா? அட்டமா சித்திகள் 8 வகை. சரிங்களா? இது நமக்கு தெரியும். அஷ்டமகா சக்திகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. சரிங்களா? அகம் இச்சொல்லோட இரு பொருள் தருக. அகம்னா மனம், இன்னொன்னு என்ன அப்படின்னா வீட்டினை குறிப்பிடக்கூடியது. ஊனமிழ் ஊக்கமும் ஒளிர் காய்ந்தனல் தீன் என்னும் செல்வமே பழுத்த சேனகர். இதுல தீன் அப்படின்னா என்ன அப்படின்னா மார்க்கத்தை குறிப்பிடக்கூடியது. உழை என்பதன் பொருள் பிடரி மயிர். ஆல்ரெடி மேல நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி என்பதன் பொருள் தான் நீண்டதொரு காலப்பகுதி. சொல் பொருள்ல ஸ்கூல் புக்ஸ்ல ஊழி அப்படின்னான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொருளை கொடுத்து சொல்ல டிஃப்ரெண்டா கேட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ சரியான இடை. நவ்வி அப்படின்னா என்ன அப்படின்னா மான குறிப்பிடக்கூடியது. முகில்னா மேகம், மூங்கில குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? சோ நவ்விங்கிறது மான். பெரியாரை பேணி தமரா குழல். இதுல தமர் அப்படின்னா என்ன அப்படின்னா துணைய குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? இரு பொருள் தருக. மாலை சாயங்கால பொழுது, மாலை பொழுதை குறிப்பிடக்கூடியது. இன்னொன்னு என்ன? பூ மாலையை குறிப்பிடுறது. சரிங்களா? நெக்ஸ்ட் கீழ்கண்ட வினைகளோட பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டுக. சரிங்களா? ஒன்று சேர்ந்து வீட்டை, இந்த சேர்ந்து சேர்த்து ரெண்டையும் கொண்டாந்து ஏதோ ஜாயின் பண்ணி பொருளா கொண்டு வரணும். சரிங்களா? அறுவடை திருநாள் பொருத்தமில்லாது. மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன். எந்தெந்த ஊர்கள்ல எப்படியான அறுவடை திருநாளை கொண்டாடுறோம்னு பாடுறோம். போகி பொங்கல் திருநாளே கிடையாது. பொங்கலுக்கு முன்னாடி வரக்கூடிய திருநாள். சரிங்களா? எதுகை, மோனை, இயைபு. சரிங்களா? இது மூணும் நம்ம பார்த்திருக்கோம். இசைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருத்தமில்லாதது. எதுகைனா 2வது எழுத்து, மோனை தான் முதல் எழுத்து, இயைபு அப்படிங்கிறது இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது. பொறுத்துக. எத்தனிக்கும் முயலும். வெறுப்பு அப்படின்னா என்ன? மலை. கழனி வயல். நிகர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமம் அப்படிங்கிற சொல்ல குறிப்பிடக்கூடியது. தே அப்படின்னா தெய்வம், தேவ கடவுள். சரிங்களா? சோ தே அப்படின்னா தெய்வம், கடவுள். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க. செம்மை, பசுமை, கருமை. இது எல்லாம் பண்பை குறிக்கக்கூடியது. சரிங்களா? சோ எளிமை அப்படிங்கிறது மட்டும் என்ன அப்படின்னு நேரத்தை குறிக்கக்கூடியது. இது எளிமை மட்டும் என்ன அப்படின்னா பண்பு வேறைய குறிக்கிறது. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் வருக. பயிலுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படித்தல். நாணம் அப்படிங்கிறது வெட்கம். முகில் அப்படின்னா மேகம். காலன் அப்படிங்கிறது யமன். சரிங்களா? சோ எல்லாமே திரும்ப திரும்ப பார்க்க நம்ம மெமரி ஆகிக்கிட்டே போயிடும். சரிங்களா? சோ இதுதான் அது அப்படிங்கிறது மெமரி ஆகிற அளவுக்கு பாத்துக்கிறீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் விழலுக்கு இறைத்த நீர் போல. பயனற்ற செயல். சரிங்களா? எதுக்கும் உதவாம போறது. பறவை அப்படின்னா கடல். ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் சரியான இணையை தேர்ந்தெடுத்துக்க. நொட்டை அப்படின்னா விளை அப்படிங்கிறது சரியானது. விளை எந்தது? வகர லகரம். சரியா? பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இவற்றுள் பொருத்தாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கசட, தபர, வல்லினம், வன்தொடர், குற்றியலுகரம், மற்றது எல்லாமே பாக்கு இதெல்லாம் ஞன, யமன, மல்லினம். சோ இது பஞ்சுங்கிறது மட்டும் என்ன அப்படின்னா மென்தொடர் குற்றியலுகரத்தை சார்ந்தது. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் சரியான இணையை கேட்டிருக்காங்க.
அலங்காரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒப்பனை அப்படிங்கறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியான தமிழ் சொல். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பொறுத்துக. கண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்மணி. பொன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொன் விலங்கு. மலை, சோ ரெண்டையும் சேர்த்து எழுதணும். மலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேன்மலை வான்மலை. சரிங்களா? சோ கண்மணி, பொன் விலங்கு, தேன்மலை, வான்மலை. சரியா? ரெண்டையும் என்ன அப்படின்னா மலை தேன் சேர்த்து பொருள் தர்ற மாதிரி. சோ இது ஓரளவு ஈஸியா தான் இருக்கு. சரியா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியாக பொருந்தும் இணை. இழைத்து அப்படின்னா என்ன அப்படின்னா நந்தவனம் அப்படின்னா சோலையை குறிப்பிடக்கூடியது. பார்னா உலகம். பனி அப்படின்னா என்ன பனி பெய்யக்கூடியது. சரிங்களா? சோ வேலையை குறிப்பிடக்கூடியது. இது இழைத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செய்து அப்படிங்கிறது சரியாகிறது. சரிங்களா? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு சேம் அங்க நம்ம பார்த்ததா. புதைந்து புதைத்து. ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். சரிங்களா? சோ மண்ணில் புதைஞ்சிருக்கிற பொருளை புதைச்சு வைக்கிறான். சரியா? சோ சரியான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. துவரை அப்படிங்கிறது தாமரை மலர். தப்பு. சரிங்களா? மறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவளம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தப்பு. விசும்புனா வானம், மதியம்னா நிலவு. சோ இது என்ன அப்படின்னா சொல்லும் பொருளும் நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் தான். எதுவும் எக்ஸ்ட்ரா போகவே கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பொருந்தாத சொல். செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல் எல்லாமே என்ன பண்பு தொகை. செம்மை, காமரை, கடுங்கதிர், இன்மை சொல். இந்த அலைகடல் அப்படிங்கிறது மட்டும் பண்பு தொகையில வராதது. இலக்கண குறிப்புல பொருந்தாதது கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பொருந்தா இணை வெற்றிப்பூ. சோ ஒவ்வொரு வகையான நிலங்களுக்கு திணைகளுக்கும் பூக்கள் பார்த்திருப்போம். சரிங்களா? இந்த நொச்சி, கருநொச்சி. சோ பச்சைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு. கருநொச்சி, நீல நொச்சின்னு இருக்கும். இந்த நொச்சி பூக்கான மலர் இது வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இது லாஸ்ட் இயர்ஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின். சரியா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லும் பொருளும். மாக்கால் அப்படின்னா என்ன அப்படின்னா கடல். சரியா? சரி, பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க. புரசைனா மதில், மானா பெரிய. சரிங்களா? சோ இந்த இடத்துல வெறும் கடல்னு கொடுத்திருக்காங்க. தவறு. சரிங்களா? நெக்ஸ்ட் யாக்கை பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. யாக்கைனா உடம்பு. சரியா? சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது புன்புலம் அப்படிங்கிறது புள்ளிய நிலம். வேளம் ஆண் யானையை குறிக்கிறக்கூடியது வேளம். பெண் யானையை குறிக்கிறக்கூடியது பிடி அப்படிங்கிறது பெண் யானையை குறிப்பிடுது. பொழிக்கும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரிக்கும் வேளம். சரியா? சோ இதுக்கும் ஸ்கூல் புக்ல இருக்கிற டைரக்ட் கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட் வெய்யோன் பகலவன் சூரியன். சரியா? வெயில் அடிக்கக்கூடியது. கரங்கு காற்றாடி. கொண்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலை மேகம். வேளம் அப்படிங்கிறது யானையை குறிப்பிடக்கூடியது. 4ல எப்படியும் நமக்கு 1 2வது தெரியும். அதை வச்சு ஆன்சர்ஸை போட்டுருங்க. சரியா? பொருந்தா இணை கண்டறிக. சரிங்களா? சோ பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிடின ஆண் யானை மேல பார்த்தோமா பிடிங்கிறது பெண் யானையை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? நசைனா விருப்பம், யானா ஒரு வகை மகை, பொலிக்கும்னா உரிக்கும். பிடி அப்படிங்கிறது ஆண் யானை கிடையாது, பெண் யானையை குறிக்கக்கூடிய சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. பாரதியார் வழி தோன்றவர்கள் பாரதிதாசன், வாணிதாசன், கண்ணதாசன் இதெல்லாம் ஔவையார் அப்படிங்கிறவங்க மட்டும் கிடையாது. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் இரு பொருள் தருக. நகை அப்படிங்கிறது அணிகலன்களை குறிக்கக்கூடியது. இன்னொன்னு என்ன சிரிப்பு, புன்னகைய குறிப்பிடக்கூடியது. மகர குறுக்கம் அல்லாதது போன்மம், கொன்மம். சரிங்களா? மகரத்தை அடுத்து மகரம் வந்துச்சு அப்படின்னா மகர குறுக்கம் வரும். இதெல்லாம் ரூல்ஸ்ல பார்த்திருப்போம். நறும் மலர் மகரத்தை அடுத்து மகரமே வந்திருக்கு. இந்த சொல் மட்டும் என்ன இங்க மாறுபட்டதா இருக்கு. நெக்ஸ்ட் பொருந்தாத இணை மல்லெடுத்த அப்படின்னா என்ன அப்படின்னா வலிமையற்றன்னு கொடுத்திருக்காங்க. வலிமை பெற்ற அதான் சரியானது. சரிங்களா? குண்டம் குளிக்கும் நீர்நிலை. நீர்நிலைகள்ல ஒரு 15-20 இருக்குமா? சோ அதோட பொருள். சரிங்களா? நெக்ஸ்ட் குணக்கு குடக்கு இது எல்லாமே திசை பெயர்களை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? வட்டார வரச்சொல் பதனம் அப்படின்னா கவனமாக. ஸ்கூல் புக்ஸ்ல பாக்ஸ் கண்டென்ட் 9th புக்ல எதுவுமே புதுசு கிடையாது. எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்வதற்கு கம்பர் எழுதிய நூல்களுள் ஒன்று. கம்பர் எழுதிய நூல்கள் வந்து சடகோபர் அந்தாதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்பர் இயற்றிய நூல். சரிங்களா? நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற சொல் வந்துட்டு பாரசீக மொழிக்கு உரியது. சரிங்களா? சோ இது வந்துட்டு யாரு அப்படின்னா இஸ்மத் சன்னியாசி பாடத்துல வரக்கூடியது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரசீக மொழியில் உள்ளது. பொருந்தா சொல் பாடுதல், பாடியவள், கெடுதல். இதுல வந்துட்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே தொழிற்பெயர். பாடுதல், கெடுதல், படித்தல். பாடியவள் மட்டும் என்ன அப்படின்னா பெண்பால தனியா குறிப்பிடக்கூடியது. இது மட்டும் பொருந்தா சொல். மற்றதெல்லாம் என்ன தொழிற்பெயரை குறிப்பிடக்கூடியவை. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. சரிங்களா? தொடுத்தல், தொடுத்தல், அணிதல். இன்னொன்னு என்ன அப்படின்னா தொடுதல் அப்படின்னா தீண்டுதல். தொடுத்து கொள்ளுதல் அணிதல். இன்னொன்னு என்ன தொடுதல் அப்படின்னா தொட்டு பார்த்தல், தீண்டுதல். சரிங்களா? நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம். கோழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரச மரம். சாலம் அப்படிங்கிறது ஆச்சா மரம். தமாலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பச்சிலை மரம். ஸ்கூல் புக்ஸ் கண்டென்ட் தான் எல்லாமே. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மை வனம் அப்படின்னா மலை நெல். முருகு அப்படின்னா தேன். மதியம் நிலவு நம்ம பார்த்தோம். துவரை அப்படிங்கிறது பவளம். மதியத்துல நிலவு வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டா ஓரளவு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சரிங்களா?
ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க எல்லாமே ஒரு 128 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட். நம்ம புது சிலபஸ்ல எடுத்து வச்சுட்டு இந்த டாபிக்ஸ் தான் இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ள எல்லா டாபிக்ஸும் வந்துருக்கா. பொருள் இலக்கணம் வந்திருக்கு, அணி இலக்கணம் வந்திருக்கு, இலக்கணத்துல இல்லாத எதெல்லாம் கொடுக்கலையோ அதெல்லாம் வந்திருக்கு, ஸ்கூல் புக்ஸ் லெசன் வந்திருக்கு, ஆசிரியர்கள் வந்திருக்கு, திருக்குறள்ல பொருள் வந்திருக்கு, செய்யுள்ள பொருள் வந்திருக்கு, எல்லாமே இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? எல்லாம் வந்து ஒன்னு சேர போற ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொருத்தமான தேர்வு செய்க. சரிங்களா? சோ எந்த டாபிக்ஸும் நம்ம விட்டுட்டு போக வேணாம். ஏற்கனவே எல்லா டாபிக்ஸும் நம்ம படிச்சதுதான். கடைசி நேரத்துல ரிவிஷன் பண்ணாம விட்டுட்டு போக வேண்டாம். சரிங்களா? சோ எதுவும் புதுசா படிச்சது கிடையாது, எல்லாமே படிச்சதுதான். சோ ஜஸ்ட் ஃபார் ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கிங்க. சரிங்களா? சோ இதோட சேர்த்து ஒரு செட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல சொல்லும் பொருள் தான். இப்போ ஒரு ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் மொழி தகுதி தேர்வுல. சரிங்களா? சோ ஃபாஸ்டா அப்படியே ஓடிடலாம். சரிங்களா? சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2.x ஸ்பீட்ல ஆல்ரெடி வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்கோம், ரொம்ப ஸ்பீடா போய்கிட்டு இருக்கோம். சோ அதே ஸ்பீட்ல ரிவிஷனை ஓட்டி விட்டுருவோம். சரிங்களா? சோ இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பரி பரி. சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பறித்து கொள்ளுதல், அபகரித்தல். இந்த பரி அப்படின்னா என்ன அப்படின்னா இறங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரிங்களா? நெக்ஸ்ட் பெரு பெரு. சரிங்களா? பெரு அப்படின்னா பெரிய செயல். சரிங்களா? மதிப்பு பெரு. சரிங்களா? சோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதிப்பு பெரு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. எல்லாரையும் ஒரு தடவை வாட்சி விடுங்க, ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும். எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், எல்லாரும் வேண்டும் வாழ இன்பமாக. ஃபர்ஸ்ட் படிக்கும் போதே தெரியுதா? சோ படிச்சோம் அப்படின்னாலே அதுக்கான மீனிங்ஸ் நமக்கு தெரிஞ்சு வந்துருது. சோ 4வது கொஸ்டின் சொற்களை ஒருங்குபடுத்துக. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. இந்த எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறதா. சோ இதை சொல்லியிருப்பாங்களா விஜயலட்சுமி அப்படி ஒருத்தவங்க. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற லைனே அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அம்பு விடும் கலை ஏகலை என்றது. சரிங்களா? சோ அம்பு விடும் கலை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏகலை. எந்த சொல்லியிருக்கு, தமிழ்ல குறிப்பிட்டு இருக்கிறாங்க. சோ அகர வரிசைப்படி இ, அடுத்து தா, அடுத்து பா, அடுத்து மா வரிசை. சரிங்களா? சோ ஈஸியா முடிஞ்சிடும். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் அகர வரிசை தான். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்தை பார்க்கணும். சரிங்களா? ஏ ஓ, அடுத்தது என்ன ஓ ஔ, எல்லாமே வந்துட்டு ஆ வரிசையில கொடுத்து வச்சிடுறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு. தா என்ற வேர் சொல்லோட தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. சோ தருதல், அல் தல்னு முடிஞ்சிருக்கா. சோ என்ன தருதல். சரிங்களா? சோ தல்னு முடிஞ்சிருக்கு. கொடு என்ற சொல்லோட வினையால் அணையும் பெயர் கொடுத்தோர். வினையை சார்ந்து வருபவர் தான் வினையால் அணையும் பெயர். கொடுத்தோர் அப்படிங்கிறது என்ன இந்த இடத்துல வினையால் அணையும் பெயர். நட அப்படிங்கிற வேர் சொல்லோட தொழிற்பெயர் தல்லுன்னு முடிஞ்சிருச்சு, நடத்தல். இந்த தல் மட்டும் தொழிற்பெயர் விகுதி கிடையாது, நிறைய இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல தரேன். சரிங்களா? அடுத்த டாபிக் குள்ள தந்துடுறேன். சோ நெக்ஸ்ட் வருக என்ற வேர் சொல்லை அறிக. வா கட்டளை பொருளை தருமாறு அமைவர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர் சொல்னு சொல்லியிருப்போம். வா. சரிங்களா? பின்வரும் தொடரில் வினை சொல்லை தேர்வு செய்து அதன் வேர் சொல் கேட்டிருக்காங்க பாருங்க. இட்டதோர் தாமரை பூ. இதுல வினைச்சொல் எதுன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். சரிங்களா? எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்தது அதுல வேர் சொல் கேட்காங்க. இட்டதோர் அப்படிங்கறதா என்ன வினைச்சொல், அதோட வேர் சொல் என்ன இட்ட. சரிங்களா? 2 கொஸ்டின் ஆன்சரிங் உள்ள வந்திருக்கு. வாருங்கள் இதோட வேர் சொல் வா. சரியா? வந்தார், வாருங்கள், வா, போ, எல்லாத்துக்கும் ஒரே வேர் சொல் தான். வாங்கிறது முடிஞ்சு போச்சு. ஒரு பொருள் தரும் பரச்சொல் கொழுந்து வகை. துளிர் தளிர் குருத்து இது எல்லாமே என்ன அப்படின்னா தொழுந்தை குறிக்கக்கூடியது. அந்த 10th ஃபர்ஸ்ட் லெசனை ஒரு தடவை மறுபடியும் ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான். கொத்து, குலை, தாறு இது எல்லாமே என்ன குலை வகையை சார்ந்தது. அந்த லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இடத்தை இங்க என்ன பண்ண போறோம், ஃபிட் பண்ண போறோம். அன்பை கொடு கேடு அன்பை கொடு கோடு போடாதே அப்படிங்கிறது சரியானது. சரிங்களா? அன்பை கொடு. சரிங்களா? குறில் கோடு நெடில் போடாதே அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வானம் வானம் மயங்கொலி பிள்ளைகள் வான வேடிக்கை வெடி பார்த்திருப்போமா. வானம் அப்படிங்கிறது ஆகாயத்தை குறிப்பிடக்கூடியது. நெக்ஸ்ட் வழி வழி. சரிங்களா? இந்த வழிங்கிறது வளிமண்டல காற்று. இந்த வழிங்கிறது வழிமொழிதல் நெறிமுறைப்படுத்துதல். சோ என்ன அப்படின்னா நெறிய குறிப்பிடக்கூடியது. ஆங்கில சொல்லுக்கு இலையானது நேர்ச்சொல். செக் அப்படிங்கிறது காசோலை. டிடி அப்படிங்கிறது வரைவோலை. சரிங்களா? சோ பணத்தால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோ நெக்ஸ்ட் வந்துட்டு காசோலை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செக். நெக்ஸ்ட் கடன் அட்டை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெபிட் கார்டு. கடன் அட்டைங்கிறது கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டு அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரைவோலை. சரியா? சோ நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரானது என்ன அப்படின்னா இன்ஃப்ரமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தகவலாளர். சரி? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்கிறாங்க ஆன்லைன் ஷாப்பிங். சரிங்களா? சோ என்ன சரியான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க
சோ இங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது இணையதள வணிகம் அப்படிங்கறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் வணிகம். சரிங்களா, கரன்சி நோட்டு பணம், சரிங்களா, பணத்தால். சோ கரன்சி நோட்டு தான் பணத்தால். சரிங்களா, சோ இங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது தான் இணைய வணிகம். சரிங்களா, ஆன்லைன் இணையம் ஷாப்பிங் வணிகம். சந்திப்பிழை இங்க வந்துருச்சா, கடைக்கு செல்லும் போது துணி பைகளை எடுத்து செல்வேன், சரியானது. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி சந்திப்பிழைகள் தான். தென்னாடு விளங்குற திகழும் தென் மொழியே. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திப்பிழையுள்ள தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சோ இதை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிக்கிறீங்க. காணும் சொற்கள் பொருந்தாத சொல் கேட்டிருக்கிறாங்க. சொன்னால், படித்தால், நவின்றால், இதுல ஆடினால் அப்படிங்கிறது மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருந்தாத சொல். சரிங்களா, நெக்ஸ்ட் மரங்களின் பெயர் அல்லாதது, நாளிகேரம், கோழி, சரிங்களா, காலம். சோ இது எல்லாம் அலங்களோடது. இல்லாதது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேரி அப்படிங்கிறது மட்டும் என்ன அப்படின்னா இல்லாதது. ஏற்கனவே நம்ம பார்த்தோமா தென்னை மரம், அரச மரம் எல்லாத்துக்கும் வேறு பெயர்கள். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருந்தாத சொல் குறிஞ்சி, நண்பகல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தப்பா காலம் பொறுத்திருக்கு. சரிங்களா, குறிஞ்சி, முல்லை மருதம், நெய்தல், பாலையோட பொழுதுகள் பார்த்தோம் அப்படின்னா தவறான இணையா குறிப்பிட்டிருக்காங்க. சரியா, சோ எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல். சரிங்களா, சோ டைரக்டா எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. படுகர் இதோட எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ படுகர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேடு அப்படிங்கறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. பள்ளம் அதோட எதிர்ச்சொல் மேடு. சரிங்களா, இரவலர் சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா உறவினர். ஆப்போசிட் வேர்டு என்ன புறவலர் அப்படிங்கிறது சரியானது. சேர்த்தெழுதுக. பால் கூற்றல் ஊற்றும், இல்லு கூட்டல் லூவாகி பாலூற்றும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பருத்தி கூட்டல் எல்லாம் என்னவா மாறும், பருத்தி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். சரிங்களா, சோ இலக்கணத்துக்கான புணர்ச்சி விதிகள் நம்ம கொடுத்திருக்கோம் ஆல்ரெடி. சோ சேர்த்தெழுதுக. நூல் கூட்டல் அகம், நூலகம். சரிங்களா, சோ சரியானது என்ன இல்லு கூட்டல் லாவா மாதிரி நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு இங்க. சரிங்களா, கூவல் என்று அழைக்கப்படுவது எது? சரியா, வினாச்சொல் கட்டமைக்க சொல்லியிருக்காங்க. கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படிங்கிறது சரியானது. பறவைகள் டேஷ் பறந்து சென்றன, பறவைகள் எங்க பறந்து சென்றன. சரிங்களா, சோ வினா வாக்கியமா கட்டமைக்க போறோம். அதுக்கு ஏத்த வினாச்சொல்ல கொண்டே அங்க சேர்க்க போறோம். பொருத்தமான காலம். மாங்காய்களை வாங்கினால், வாங்குகின்றால் நிகழ்காலம், வாங்குவாள் எதிர்காலம், வாங்கினால் இறந்த காலம். ஒரு காலம் வந்துருதா. நெக்ஸ்ட் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்தது என்ன அப்படின்னு சொன்னோம்னா முக்காலத்தையும் குறிப்பிடக்கூடியது. சரிங்களா, வெள்ளம் போல் நிறைந்திருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிகழ்காலத்திலையும் நிறைந்திருந்திருக்கலாம், எதிர்காலத்திலையும் நிகழ்ந்திருக்கலாம், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் 3 காலத்திலையுமே நிறைந்து இருக்கலாம். சோ முக்காலத்திற்கும் உரியது. ஒரு புது கொஸ்டினா வந்திருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் காலத்திற்கு ஏற்ப வினைமுற்றை கொண்டு மலர்விழி நேற்று மலர், மலரை என்ன பண்ணுவோம் கொய்வோம். சரிங்களா, கூடை முடைதல், சுவர் எழுப்புதல், மலரை என்ன பண்ணுவோம் கொய்தல் அப்படிங்கிறது சரியானது. உற்றார் உறவினர். சரிங்களா, ஒரு சொற்களை என்ன சொல்லியிருக்காங்க இணைப்பு சொற்களா சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தென்னம் கீற்று. சரியா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாத சொல்லியிருக்காங்க. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான், பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். பாலை என்ன பண்ணுவோம் பருகுவோம். சரியா, முறுக்கு தின்போம், சோறு உண்போம். சரிங்களா, சோ ஒவ்வொரு மரபுகள் அதுக்கு ஏத்த மாதிரி. நெக்ஸ்ட் அம்மாவிடம் செல்லு. சரியா, பேச்சு வழக்குல கொடுத்திருக்காங்க. எழுத்து வழக்குல எப்படி சொல்லுவோம் அம்மாவிடம் செல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் சொற்றொடரின் இறுதியில் என்ன வர வேணும் முற்றுப்புள்ளி. ஒரு சொல் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு இறுதியில என்ன வரும் முற்றுப்புள்ளி இடம்பெற்று வரும். சரிங்களா, நிறுத்தற்குறிகளை கட்டறிக. அந்தோ ஆச்சரியக்குறி, இயற்கை அழுகிறதே, ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சரியக்குறி இடம்பெற்று வருது. சரியா, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருத்தமான நிறுத்தற்குறிகள். பிழையா நன்மொழி என்று வாய்மை நற்றினை குறிப்பிடுகின்றது. பிழையா நன்மொழி என்று இங்க என்ன கார்புள்ளி, மேல வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்து வாய்மை நற்றினை என்ன குறிப்பிடுகிறது வாய்மை நற்றினை, அதை மட்டும் என்ன சிங்கிள் லைன்ல கொடுத்திருக்கோம். சரியா, சோ ஊர் பெயர்களோட மரபு புதுக்கோட்டை, புதுகை, புதுச்சேரி தான் என்ன புதுவை, புதுக்கோட்டை, புதுகை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா புதுச்சேரி, புதுவை ரெண்டுமே கேட்டிருக்காங்க. சரிங்களா, புதுச்சேரியில பாண்டிச்சேரின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இங்க என்ன கேட்டிருக்காங்க மருவு தான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே கோயம்புத்தூர் கோவன்புத்தூர்னு பார்த்தோம்ல. சோ அந்த மாதிரி புதுச்சேரியில ஆப்ஷன் ஏலயே பாண்டிச்சேரி கொடுத்திருக்காங்க. மருவுங்கிறது புதுவை தான் சரியானது. சோழநாடு, சோநாடு. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெதர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வானிலை. சோ வெதர்ங்கிறத இங்கிலீஷ்ல கொடுக்காம தமிழ்லயே வெதர் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேஷனா கொடுத்திருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். சரிங்களா, சரித்திரம் அப்படின்னா வரலாறு. அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர், வரலாறு படைத்தனர். பிறமொழி சொல் இந்த இடத்துல சரித்திரம், அதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரலாறு. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கின்றது
ஏற்கனவே நடந்தது, ஏற்கனவே விளையாண்டதுனால கால் வலிக்குது. சோ என்ன உற்றது உரைத்தல், கால் வலிக்கும் அப்படின்னா என்ன உருவது கூறல். சரிங்களா, நீ விளையாட என்ற வினாவிற்கு கால் வலிக்கும். அடுத்த கொஸ்டின் சரிங்களா, சரியான கொஸ்டின் வச்சிருக்காங்க. உற்றது உரைத்தல், ரெண்டாவது உருவது கூறல். ரெண்டுமே அப்படி. இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கஷ்டமா தெரியுதா, ரொம்ப ஈஸியா கேட்டு வச்சிருக்காங்க. சரியா, சோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியான இணை கேட்டிருக்காங்க. ஐய வினா, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா? ஐயம் நீக்கி தெரிவு பெறுவது அங்க வினா. கொடல் வினா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடைக்கு செல்வாயா அப்படிங்கிறது கிடையாது. ஏவல் வினா, கடைக்கு செல் அப்படிங்கிறதா ஏவல் வினா. கொழல் வினானா ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு, ஏவல் வினானா ஏவுதல் கட்டையிடுதல், கொடை வினானா கொழல் வினா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேணுமான்னு கேட்கறது, கொடை வினானா பெற்றுக்கொள்ளுதல். சோ சரியானது ஐய வினா. இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. இந்திய சட்ட தொகுப்பு இங்க என்ன கேட்டிருக்காங்க, தண்டனை சட்ட தொகுப்பு. சரிங்களா, சோ இது ஒரு புது வேர்டு. ஸ்கூல் புக்ஸ்ல எங்கேயாவது லெசனுக்கு உள்ள இருக்க இந்த மாதிரி வேர்டு எல்லாம் கிடக்கும். நெக்ஸ்ட் அலுவல் சார்ந்த சொல், இதுதான் இப்ப நம்ம சிலபஸ்லயே கொடுத்திருக்காங்க. சம்மன் அப்படின்னா அழைப்பானை, அழைத்து வர்றதுக்காக கொடுக்கப்படுறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆணை. ஆணை கிடையாது, அழைப்பு ஆணை. சம்மன் கொடுப்பாங்க, கோர்ட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளீனர் அப்படிங்கிறது துப்புரவாளர். இங்கிலீஷுக்கான ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். பழம் நழுவி பாலில் விழுகிறது, எதிர்பார்த்த நல்ல வாய்ப்பு, காத்திருந்த ஒரு செயல். சரிங்களா, நெக்ஸ்ட் விழலுக்கு இழுத்த நீர் போல பயனற்ற செயல். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்லயும் இதே கொஸ்டினை பார்த்தோம், வீண் செயல். நெக்ஸ்ட் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறது என்ன, பிறவினை சொற்றொடர். சரிங்களா, சோ கதை கமலாவால் படிக்கப்பட்டது, ஆள் பட்டதுன்னு வந்துச்சு அப்படின்னா அது என்ன, செயப்பாட்டு வினை. சரியா, வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்துச்சுன்னா அது செய்வினை. அது உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் தர்றேன். சரிங்களா, நெக்ஸ்ட் உரை எவ்வகை வாக்கியம், செயப்பாட்டு வினை. ஆள் பட்டதுன்னு சொல்லி பார்த்தோமா, உரை கவிதாவால் ஆள் பட்டது ரெண்டும் வந்துச்சு அப்படின்னாலே அது என்ன, செயப்பாட்டு வினை. யானை புக்க புலம் போல, ஓமை பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீணாக்குவது. யானை வந்துட்டு ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள பூந்துச்சுன்னா என்ன, மொத்த தோட்டத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வீணடிச்சுட்டு வந்துடும். சரிங்களா, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. சரிங்களா, சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சாலை சந்திப்பில் எவ்வாறு முதலிடம் கொடுக்க வேண்டும், அந்த சாலையில வேற போற வாகனங்களுக்கு. சரிங்களா, சோ ஆன்சர் கொடுத்துட்டாங்க, நம்ம கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ண போறோம். சரியா, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் மட்டும் வரக்கூடிய ஒரு எழுத்து என்ன, ஆயுத எழுத்து. ஆன்சர்ஸ் வந்துருச்சு, கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம ஃப்ரேம் பண்ணி எடுக்க போறோம். சரிங்களா, சோ இது அந்த ஒரு பேராவை கொடுத்து கீழே ஆன்சர் கொடுத்துருக்கோம்னு சொல்லாமா, ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லயும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்துருது. சோ சரியான ஈஸியான கொஸ்டின். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது, திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி. இதெல்லாம் வந்துட்டு கொஸ்டின்ஸ் லிஸ்ட்லயே நம்ம சேர்க்க கூடாது, பார்த்துட்டு நம்ம போயிடணும். சரியா, இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாளையம் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள். பாளையங்கோட்டை, நெக்ஸ்ட் என்ன திருநெல்வேலி. சரிங்களா, நெக்ஸ்ட் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை. எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேல இருக்கிற பேராவோடது. கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் உள்ளது என்ன, கல்வி நிலையங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் பாளையங்கோட்டை தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒருமை பன்மை, குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை செய்தன. குழந்தைகள்ங்கிறது பன்மை, அப்ப தம்மால் அப்படின்னா பன்மையை சொல்லி வரணும். சரிங்களா, சோ நெக்ஸ்ட் வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறள்பாவில் பயின்று வருவது என்ன அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க, உவமை அணி. சோ அணி டைரக்ட் கொஸ்டின்ஸா கொஸ்டின்ஸ் பேப்பர்ல வருது. சரிங்களா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அணி இலக்கணம் கொஸ்டின்ஸ்ல வருதான்னு சொல்லிட்டு டைரக்டா வந்திருக்கு. சரியா, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருமை பன்மை. சோ கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது. ஆன்சர் சரியானது. சரிங்களா, நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஈன்று அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தந்தது. கொம்பு அப்படின்னா கிளை. கழித்திட அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகிழ்ந்திட. அதி மதுரம் மிகுந்த சுவை. ஆன்சர் டி, சாரி சி. சோ நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும். முகில் அப்படிங்கிறது என்ன, மேகம். ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்ஸ் பேங்கா கொடுத்ததுல நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். சோ முகில் அப்படிங்கிறது மேகம். சேகரம் அப்படிங்கிறது கூட்டம். வாகு அப்படிங்கிறது சரியாக. விண்ணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேதம். சரிங்களா, நெக்ஸ்ட் சரியான பொருள். வெறுப்பு அப்படிங்கிறது என்ன, மழைய குறிப்பிடக்கூடிய சொல். கீழ்கண்டவற்றுள் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வாரா. சரியா, எதிர்மறையா, அதாவது எதிர்மறையா செய்யாம இருக்கிறதா என்ன எதிர்மறை. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்ன, வாரா. சோ நெக்ஸ்ட் ஒரு ஓர், அது இனிய உயிரெழுத்து. அப்ப இங்க என்ன வரும், ஓர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இடம்பெற்றுதான் வரும். சரியா, நெக்ஸ்ட் பூக்களை பறிக்காதீர், இது எவ்வகை தொடர், கட்டளை தொடர். இதை செய்யாத அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா என்ன, ஆர்டர் போடுற மாதிரி இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் சொற்களை மாற்றி அமைத்து சரியான சொற்றொடர்கள்.
சேரர்களின் தலைநகரமாக வஞ்சி நகரம் விளங்கியது. இதுதான் என்ன அந்த சொல்ல சரியான மீனிங்ஸா கொண்டு போயிட்டு சேர்க்க போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் சொற்களோட கூற்று பெயர்கள். நெல்லை என்ன சொல்லுவோம்? நெல் ஒன்று சேர்ந்தது என்ன அப்படின்னா வயல் பகுதி. சரிங்களா? நெக்ஸ்ட் பொறுத்துக. வாழை சரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கச்சல் வாழைக்காய. வெள்ளரி என்ன அப்படின்னா பிஞ்சு. பனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறும்பை. மா வடு. சோ இதெல்லாம் என்னன்னா 10th ஃபர்ஸ்ட் லெசன். சரியா? நெக்ஸ்ட் சொல்லுக்கேற்க கூட்ட பெயர்கள். புல் புற்கள் அப்படிங்கறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை பொதிகை மலை. இதெல்லாம் எங்க லெசனுக்குள்ளதான் இடம்பெற்று வந்திருக்கு. குழந்தையில் தலை அசையும் பருவத்தில் பெயர் வந்துட்டு என்ன அப்படின்னா செங்கீரை. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுதேர், சிறுபறை, கலங்கு, அம்மானை, ஊசல். சரிங்களா? இதெல்லாம் பிள்ளை தமிழோட 10 பருவங்கள் பார்த்திருப்போம். சோ செங்கீரை அப்படிங்கிறது தான் குழந்தையோட தலை அசையக்கூடிய கீரை பகுதி. எப்படி தலையை ஆட்டி தலை காற்றுக்கு வருமோ அதே மாதிரி குழந்தையோட தலை அசைகிறது என்ன அப்படின்னா செங்கீரை பருவம். சரியா? வற்றல் வற்றி போறதுனாலதான் அது வற்றல். சோ என்ன தொழிற்பெயரை குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெரிடேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாரம்பரியம். நெக்ஸ்ட் அக்ரோனமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உளவியல். ஆங்கில சொல்லுக்கிணையான தமிழ் சொற்கள். சரியா? நெக்ஸ்ட் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. சோ தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று சரி. சரியா? காஞா, சானா, தானா ஆகிய 8 மயங்கொலி எழுத்துக்கள் கிடையாது. மயங்கொலி எழுத்துக்கள் 8 தான். நாவரிசையில 3, லாவரிசையில 3, ராவரிசையில 2. சோ இது தப்பு. லா மா போல் இருப்பதால் இது மகர லகரம். கூற்றும் காரணம் 2 மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. இந்த 1வது கூற்று தவறு. மயங்கொலி எழுத்துக்கள் 8, ஆனா அந்த 8 எழுத்தும் இந்த எழுத்து கிடையாது. இது எல்லாம் என்ன அப்படின்னா இணை எழுத்துக்கள். சரியா? நெக்ஸ்ட் போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதில் இருந்தே தோன்றியது. சரி. போலி மூவகைப்படும். முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. சரியா? மூவகை போலிகள் மட்டுமன்றி மற்றொரு போலியும் உள்ளது. என்னது அது? முற்றுப்போலி. முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. இன்னொரு போலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முற்றுப்போலி. சரிங்களா? நெக்ஸ்ட் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழும். சரியா? சோ சரி. சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்கோவின் கருத்துன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கூற்று சரி. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தவறானது. சரிங்களா? நெக்ஸ்ட் குறில் நெடில் மாற்றம் கேட்டிருக்காங்க. மனம், மானம். மனம்னா உள்ளம், மானம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெருமை, கேடு. சரிங்களா? பெருமைக்கு கேடு விளைவிப்பது. வளி, வாளி. வளிமண்டலம், காற்று. வாளி கைப்பிடி உள்ள மிகப்பெரிய பாத்திரம். வாளி தண்ணி எடுக்கிறோம்ல அந்த வாளி. சரியா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மரி, மாறி. மரினா மரித்தல். நெக்ஸ்ட் மாறி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மழையை குறிப்பிடக்கூடியது. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம். சரிங்களா? ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இது ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்லையும் இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். விளக்கு இருபொருள் தருக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒளி தரக்கூடிய சாதனம். விவரித்தல் விளக்கி சொல்லுதலும் விளக்குதல் தான். நெக்ஸ்ட் என்ன அடுத்தது ஒளி தரக்கூடிய ஒரு வகையான சாதனம். அகல் விளக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விளக்குன்னு குறிப்பிடக்கூடியது. சரிங்களா? நெக்ஸ்ட் அடைப்புக்குள் உள்ள சொற்கள் தகுந்த இடத்தில். மொழி மழலை பேசும் மொழி அழகு. சரிங்களா? மழலை சிரிக்கும், உறங்கும், விளையாடும் கேட்டிருக்காங்க. பேசக்கூடிய மொழி தான் என்ன அழகானது. நெக்ஸ்ட் தமிழ் நூல்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2வது தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளன. சோ சூப்பர் கொஸ்டின்ஸ். எத்தனாவது தளத்துல தமிழ் நூல்கள் உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2வது தளத்தில் ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல நூலகம் பற்றின தகவல்கள்ல கொடுத்திருப்பாங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில். விளைநிலங்கள் அனைத்தும் மூடுபனியில் மூழ்கி கிடக்கின்றன. சரிங்களா? சோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஏ தான் சரியானது. சரியா? இளையான்குடி மாற நாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை. எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். ஸ்கூல் புக்ஸ்ல விருந்தோமல் அப்படிங்கிற லெசன்ல தான் இருக்கு. ஆனா இங்க நமக்கு என்ன சொல்லுன்னு மட்டும்தான் நம்ம தேட போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் துன்பம் நேரிடும். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லுவோமா? சோ இல்லை என்றால் துன்பம் நேரிடும். அறிஞர் அடக்கமாக இருப்பார், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வார். சரிங்களா? சோ அறிஞர்கள் அடக்கமாக இருப்பாங்க, ஆனா மூடர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆடவாரம் செய்வாங்க. அதாவது நிறைகுடம் தழுமாதுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அடைப்புக்குள்ள தகுந்த சொற்களை எடுத்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சோ பொருத்தமான சொல்களையும் பொருளையும் தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ள டாபிக்ஸ்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு மேலையும் பிளஸ் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் சேர்த்து நம்ம பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி.